ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். எசாயா 53:4-5. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். என் அன்பு மக்களே, யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். நாம் இந்த உலகின் மீது எவ்வளவாய் அன்பு கூர்ந்தோம் என்று சொன்னால், எம் ஒரே பேரான மகனையே இந்த உலகிற்கு அனுப்பும் அளவுக்கு, இந்த உலகிற்காக கையளிக்கும் அளவிற்கு, இந்த உலகிற்காக பலியாகும் அளவிற்கு நம் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பும் அளவுக்கு நாம் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தோம். அவர் கல்வாரி சிகரத்திலே தன் ஜீவனை கொடுத்து உங்களுக்கு விடுதலை கொடுத்தார், உங்களுக்கு மீட்பு அளித்தார். ஆகவேதான் பேதுரு 1:19 சொன்னார், நீங்கள் அழிந்து போகிற பொன்னோ வெள்ளியோ விலை கொடுத்து வாங்கப்படவில்லை, மாறாக மாசு மறுவற்ற கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினால் நீங்கள் வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல். ஆமின். அன்பு மக்களே, உங்கள் பாவங்களை போக்குவதற்காக, உங்கள் சாபங்களை போக்குவதற்காக நம் ஒரே பேரான மகன் காயங்களை ஏற்றுக்கொண்டார், நொறுக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார், இகழ்ந்து பேசப்பட்டார், காரி உமிழப்பட்டார். கல்வாரி சிகரத்திலே ஒரு குற்றவாளியைப் போல உங்களது குற்றங்களை எல்லாம் சுமந்து அவர் தீர்த்தார். இன்று என் அன்பு மக்களே, அவரது காயங்களினால் நீங்கள் குணமடைகிறீர்கள், அவரது தழும்புகளினால் நீங்கள் சுகமாகிறீர்கள். ஆகவே அந்த மகனை, எம் ஒரே பேரான மகனை நீங்கள் ஒரு நாளும் விட்டுவிடாதவாறு அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா பாவங்களிலிருந்தும், எல்லா சாபங்களிலிருந்தும், எல்லா நோய்களிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நாளை ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு என்ன தேவை என்று நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர் அப்பா. நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாகவே நீர் அதிசயத்தின் தேவன் அப்பா, அற்புதத்தின் நாயகன் அப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் எங்களுக்கு இல்லை ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மையப்படுத்துகிற ராஜா. துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரை, சேரக்கூடாத ஒளிர்ந்து எங்களை மீட்டு எடுத்தவரே, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டு வாழ வைக்கிறவரே, உடைய கிருபையால் ஒவ்வொரு நாளும் நிலைநிற்க வைக்கிறவரே, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனை, சோர்ந்திருப்பதற்கு இளைப்பாறுதல் தருபவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கனிவும் மனத்தாலும் உடையவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வழியை அல்ல இரக்கத்தையே விரும்புவோரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பார்வையற்றோரை பார்வை பெற செய்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தம் இரத்தத்தை பானமாக தந்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையான உணவு அப்பா தகப்பனை, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்வு தரும் உணவு நீங்க தான் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனை, உண்மைவரே இரவாமல் இருக்க செய்யும் உணவே, உண்டகத்திலிருந்து இறங்கி வந்த உணவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எம்மை என்றுமே வாழச் செய்யும் உணவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காது கேளாதரை காது கேட்க செய்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, அப்பா மெய்யாவே அவர் எங்களுடைய பிணிகளெல்லாம் தாங்கி கொண்டாரப்பா, எங்களுடைய துன்பங்களெல்லாம் சுமந்து கொண்டாரப்பா. நாங்களோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம் ஆண்டவரே. அவர் ஒடுக்கப்பட்டார், அவர் தம் வாயை திறக்கவே இல்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலவும், ரோமர் கத்திரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலவும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். பலரை நேர்மையாளர் ஆக்குவார், அவர்கள் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். பலரின் பாவத்தை சுமந்தார், கொடியோருக்காக பரிந்து பேசினார். ஆம்
தகப்பனே, எங்களுக்காக நீர் பட்ட பாடுகளும் வேதனைகளும் அப்பா ஏராளம் ஆண்டவரே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லிக்கிறீங்கப்பா. அப்பா தகப்பனே, எங்களுடைய பாவத்தை மீட்க மாட மகனா இந்த உலகத்திற்கு பிறந்து வந்திருக்கிறீரப்பா. அப்பா, எங்களுடைய குற்றங்களுக்காகவும் எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களுக்கு நோய்களுக்காக ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக உயிர்விட்ட தேவனே, நாங்கள் நமக்கு என்னப்பா கைமாறு செய்ய போறோம் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்தை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கார்களப்பா. எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த கவலை என்று உம்மிடம் ஆண்டவரை கேள்வி கொண்டே இருக்கிறார்களப்பா. அந்த பிள்ளைகளை எல்லாம் தொடுங்க ராஜா. இந்த நேரத்தில் ஆண்டவரை உடைய வல்லமையான கரத்தால் ஆண்டவரை தொடுங்க ராஜா. அப்பா தகப்பனே, நோயுற்றவர்கள்ல நோயற்றவருக்கே மருத்துவர் தேவை, வழியல்ல நான் இரக்கத்தை நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆம் தகப்பனே, நீ இறக்க முடியவர் தேவனப்பா, மன்னிப்பது வல்லவரப்பா. ஆம் தகப்பனே, உம்மை போல ஒரு தெய்வம் எங்களுக்கு இல்லை ராஜா. நீ வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், மையப்படுத்துகிற ராஜா. அப்பா நீ வல்லவரப்பா, நல்லவரப்பா, இரக்கத்தின் சிகரமப்பா, மன்னிக்கிற தேவனப்பா. நீ கோபம் கொண்டால் பாவம் செய்யாதே, படுக்கையில் இருதயத்தோடு பேசி உப்புரவாக என்று சொன்னவரே. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே பாவத்தில் வீழ்ந்து தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா தொட்டு சுகமாகப்பா. அந்த பாவத்திலிருந்து மீட்டு புதிய மனுஷியாக வாழ கிருபை அளிப்பி ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலே அமைதியும் ஒற்றுமை சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. நோயினால் வாடிக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. எல்லா நன்மைக்கு ஏதோ சூழ்நிலை அமைத்துக் கொடுங்க ஆண்டவரே. பாவிகளாய ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே அப்பா மனம் இறங்குங்க ராஜா, மனம் இறங்குங்க ராஜா. நீர் இறங்காவிட்டால் யாருப்பா எங்கள் மேல் இறங்க போற ஆண்டவரே. நீர் இணையாது விட்டால் யாருப்பா எங்களை நினைக்க போற ஆண்டவரே. நீர் எங்களை ஆதரிக்க விட்டால் யாருப்பா எங்களை ஆதரிப்பார் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஆராதிக்கிற ஆண்டவரே, மையப்படுத்துகிற ராஜா. இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இப்பொழுதுக்காக, நொடி பொழுதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த நாள் முழுது ஆண்டவரே எங்களை கண்ணியை போல் காத்து கழுகு போல் சுமக்கிற பிறக்கிறவைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்றைய நாள் ஆண்டவரை பிறந்த நாள் கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பி ராஜா. திருமணநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பி ராஜா. இவை அனைத்தையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.